ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அல்வா தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. வாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ அந்த ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு கேஷ்யூ நட் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ முந்திரி ஆட் பண்ணுறோம். முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் திராட்சை போடுறோம். ஸோ இது ரெண்டும் அல்வாவில் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது போட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஆல்ரெடி நான் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா ரவா 1 கப் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி பால் எடுத்து நம்ம அல்வா பண்ண போகிறோம். ரவையில் தான் அல்வா பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு இந்த ரவைக்கு அல்வாவுக்கு தேவையான சீனியை அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம குக் பண்ண போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதிலே குக் ஆகி ஜீரா டைட் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நிறையா ஊற்றணும், ரொம்ப டைம் எடுக்கும். நான் 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சீனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷுங்க. மேக்ஸிமம் எல்லோரும் கோதுமையில் பண்ணியிருப்போம், கார்ன்ஃப்ளவரில் பண்ணியிருப்போம். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ரவையிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையாக வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இது சீனி ரெடி ஆகட்டும், கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெசல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரவையை ஊற வச்சு வச்சுருந்தோம் 3 ஹவர்ஸ் முன்னாடியே. ஸோ அதை நல்லா பிணைஞ்சு அதில் உள்ள பால் எடுக்க போகிறோம். இப்போ அதை நல்லா பிணைஞ்சிங்கன்னா தான் அதில் அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சால் தான் அதில் உள்ள பால் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஊறி இருக்கணும். அது நல்லா பார்த்துக்கணும். மினிமம் 3 ஹவர்ஸ் அது ஊற வச்சிங்கன்னா தான் ரவை நல்லா ஊறி அதில் பால் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் டவலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஃபில்டரில் பண்ணிங்கன்னா கூட அது அப்படியே சின்ன சின்ன பீசஸ் போகும். அதனால் ஒரு காடா துணியில் வச்சு பண்ணுறது சேஃபு. ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ரொம்ப அருமையாக வரும். நம்ம வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதே இதில் என்ன ரேஷியோ ஆட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 2 டைம் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதில் உள்ள பால் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த காடா துணியில் உள்ள அந்த நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு அதில் உள்ளதையும் சேர்த்து எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளியும். அந்த தெளிகிற தண்ணியை மட்டும் எடுத்து அவுட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த கொஞ்சம் டைட்டானதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜீரா நமக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இதில் ஒரு பதம் சொல்லுவாங்க அல்வாவுக்கு. ஸோ அந்த பதம் வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பதம் வந்தோடனே நம்ம இதை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம பால் ஆட் பண்ணோன்னா அது திக்காய் வர்றதுக்கு சரியாக இருக்கும். அந்த மேலாக தெளிஞ்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பின்னாடி தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ கீழே உள்ளது மட்டும்தான் நம்ம அடியில் உள்ளது தான் ஊற்ற போகிறோம். இப்போ பால் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. அல்வா எல்லாமே இதே சேம் ரேஷியோ தாங்க, இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அல்வாக்கு நமக்கு கேரமல்னு சொல்லுவாங்க.
பாத்திரத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம டைரெக்டாக அப்படியே வந்துட்டு சீனியை கொட்டி காய்ச்சணும். அதாவது டைரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் பண்ணும்போது அது என்னென்னா அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பேர் வந்து கேரமல்னு சொல்லுவாங்க. அந்த கேரமல் பண்ணி அதில் ஆட் பண்ணால் தான் அல்வாவோட அந்த கலர் கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டில் அதை மெல்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு அதில் வந்துட்டு தீ பிடிச்சாலும் பிடிக்கும். ஸோ அதனால் சட்டிக்கு உள்ளே கவர் ஆகிற மாதிரி ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அல்வானா கொஞ்சம் டார்க்காக வேணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் இப்போ என்ன பண்ணோன்னா அது ஆல்ரெடி வந்து நம்ம அங்கே கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் இதை ஆட் பண்ண போகிறோம். பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அல்வா கலர் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். திருநெல்வேலி அல்வா கலருக்கு இருக்கும். பட் டேஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது வந்து அவங்க கோதுமையில் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரவையில் பண்ணுறோம். ஸோ இந்த வித்தியாசம் ரெண்டுக்கும் இருக்குமே தவிர வந்துட்டு அல்வா பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சுகருங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் ஒட்டும். ஸோ அதனால் அது வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து கேரட் அல்வா போட்டிருக்கோம் நம்ம சேனலில். யாரும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கூட பாருங்கள். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. அந்த ரெசிபி ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க அந்த வீடியோ. ஸோ அதையும் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கீழே இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த பால் வந்து குக்காகி நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரையும் வந்துட்டு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட் ஆகும். அல்வா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அல்வாலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸாக அது ஆகுங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாமான்னு யோசிச்சிங்கன்னா ஆகாது. மினிமம் ½ அன் ஹவர்லேருந்து 45 நிமிஷம் வரையும் டைம் எடுக்கும் இதுக்கு. ஏன்னா உடனே பண்ண முடியாது அல்வா வந்துட்டு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நிறைய ஆயில் தேவைப்படாது மற்ற அல்வா மாதிரி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, வெசல்ஸில் பிடிக்காமல் அது கிண்ட அது அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ தான் அது சரியாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது டைட் ஆகணும். ஸோ அது வரையும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே அல்வாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அல்வா வந்துட்டு செய்கிறது கிடையாது, அல்வா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக கரண்டி வெசல்ஸில் வந்து நம்ம கரெக்டாக அடிச்சு கிண்டினோம்னா தான் அந்த உங்களுக்கு நம்ம சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவு நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு இதுவும் இருக்கும். இல்லைன்னா கட்டி சேரும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெசல்ஸில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டைட் ஆகும். ஸோ இந்த டைட் ஆகிற வரையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இந்த பொசிஷன் வரும்போது கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் உள்ள அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பதம் வர்ற வரையும் நீங்கள் கம்பல்சரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நியர்பை ரெடி ஆகிடுச்சு அல்வா. இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் பட் அந்த கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ண மாட்றாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு வெஷல்ஸில் மாற்றிக்கலாம், ஒரு சின்ன பவுலில். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சுகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். இந்த பதத்தில் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும். இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட் பண்ணோன்னா அப்புறம் இறுகிடும். அதனால் வந்துட்டு இந்த பதம் வரும்போது நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும் அல்வாவில். நீங்கள் சாப்பிட்ற பதத்துக்கு நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்துக்கப்புறம் ஆறுச்சுனாலோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டீங்கனாலோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இந்த பதம் இருக்கணும். இதை நல்லா மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை. ஸோ இவ்வளோ தாங்க இந்த அல்வா, ரவா அல்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது போக புதுசாக இன்னொரு ரெசிபியோடு வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். பாய் பாய்.